ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்கின்ற தலைப்பில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நாம் தமிழர் கட்சி உறவுகளையும் வரவேற்று மாலை நேர புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாற்றில் வீழ்ந்து கிடக்கின்ற ஒரு தேசிய இனம் தன் வரலாற்றிலிருந்து மேலெழுச்சி கொள்ள வேண்டும். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே கிளர்ந்து எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அறிவர் அம்பேத்கர் அவர்கள். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாக வாழ் என்கிறார் எங்களுயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். வரலாற்றை படிப்பது என்பது நாம் பள்ளி பாடத்தை மட்டும் படிப்பதில்லை. 1வது 2வது 12ஆம் வகுப்பு வரை இன்னைக்கு பள்ளி குழந்தைகள் படிக்கக்கூடிய படிப்பு மட்டுமல்ல வரலாறு. வரலாற்றை படிக்க வேண்டும் என்றால் நாம் நூலகத்திற்கு செல்ல வேண்டும். நூலகத்தில் தான் நம் இனத்தின் முன்னத்தியர்கள் அவர்கள் சந்தித்த சோதனைகளையும் அவர்கள் செய்த சாதனைகளையும் அங்கே நமக்காக எழுதி வைத்திருக்கின்றார்கள். நம் முன்னத்தியர்களும் நீங்கள் பேச விரும்பினீர்களே ஆனால் தயவு செய்து நூலகம் செல்லுங்கள், வாசியுங்கள். ஏனென்றால் இதுவரை இந்த பூமி பந்தில் சாதித்த தலைவர்கள் எல்லோருமே வாசித்த தலைவர்கள் தான். வாசிக்கணும். இங்க ஒரு நூலகம் இருக்கு, கிளை நூலகம் இருக்கு. அந்த நூலகத்துக்கு இப்ப எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இதே இங்க இருக்கக்கூடிய மதுக்கடையில போய் பாருங்க, கூட்டம் குமியும். என்று அந்த மதுக்கடைகளில் கூட்டம் குறைந்து இந்த நூலகத்தில் கூட்டம் அதிகரிக்கின்றதோ அன்றுதான் இந்த இனம் அறிவார்ந்த இனமாக மாறும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. புத்தக வாசிப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவமானது, எவ்வளவு மகத்துவமானது என்பதை பல வரலாற்று அறிஞர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் தனிமை சிறையில் உங்களை தள்ளினால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது புத்தகங்களோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு வருவேன் என்று சொன்னார். தென்னாப்பிரிக்க விடுதலைக்கு போராடிய நெல்சன் மண்டேலா அவர்களிடம் அவர்கள் சொல்கிறார், சிறையில் எனக்கு எந்த சுதந்திரமும் வேண்டாம், என்னை புத்தகம் வாசிக்க மட்டும் அனுமதியுங்கள் என்கிறார் நெல்சன் மண்டேலா. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் 1000 புத்தகம் வாசித்த ஒருவர் இருந்தால் என்னிடம் அழைத்து வாருங்கள், அவரே என் வாழ்க்கையின் வழிகாட்டி என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். இன்னொரு அறிஞன் சொல்கிறான், புத்தகத்தை விட ஒரு பொறுமையான ஆசிரியரை நான் பார்த்ததே இல்லை என்கிறான். வாசிப்பு அது வெறும் வாசிப்பு மட்டுமல்ல, அது ஒவ்வொரு மானுடரின் சுவாசமாக மாற வேண்டும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த வாசிப்பு தான் உங்களை தலை சிறந்த மனிதர்களாகவும் அறிஞர்களாகவும் கவிஞர்களாகவும் ஞானிகளாகவும் யோகிகளாகவும் மாற்றும். மதுவை பற்றி இங்கு பேச எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மது இந்த தமிழ்நாட்டில் முதலாக எப்படி அறிமுகமானது, அதை அறிமுகம் செய்து வைத்த பெருமகன் யார் என்ற வரலாற்றை மற்றும் ரத்தின சுருக்கமாக இங்கு பேசிக்கொண்டு முடிவுற நினைக்கின்றேன். சென்னை மாகாணமாக இருந்த காலகட்டத்தில் 1937 முதலாக மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சென்னை மாகாணத்தின் முதல்வராக பதவியேற்கின்றார். அவர் பதவியேற்ற பொழுது ஒரு 3 கையெழுத்து போறார். அவர் முதல்ல என்ன கையெழுத்து போறாருன்னா, விவசாய கடன்கள் ரத்து. 2வது கையெழுத்து கல்வி கடன் ரத்து. 3வது கையெழுத்து அவர் போட்ட கையெழுத்து சென்னை மாகாணம் முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்தி கையெழுத்திடுகிறார். இந்த மதுவிலக்கு கிட்டத்தட்ட 1937 இருந்து 1970 வரை எத்தனை முதல்வர்கள் வந்தார்களோ அத்தனை முதல்வர்களும் அந்த மதுவிலக்கை சென்னை மாகாணமாக இருந்த போதும் பிறகு மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போதும் சரியாக நடைமுறைப்படுத்தினார்கள். 37 இருந்து 39 வரை முதலிய ராஜாஜி அவர்கள் அரியணையில் இருந்தார் முதல்வராக. 39 இருந்து சரியாக 45 வரை சென்னை ஆளுநர் கவர்னர் ஆட்சி நடைபெற்றது. அப்பொழுதும் மதுவிலக்கு நடைமுறையில் இருந்தது. 45 இருந்து 47 வரை டி பிரகாசம் அவர்கள் சென்னை மாகாணத்துடைய முதல்வராக இருந்தார்.
அவரும் நடைமுறையில் வைத்திருந்தார் மதுவிலக்கை. 47 49 வரை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவரும் 2 வருடம் முதல்வராக இருந்த போது அவரும் மதுவிலக்கை நடைமுறையில் தான் வைத்திருந்தார். 49 1952 வரை குமாரசாமி ராஜா என்கின்ற ஒரு மாமனிதர் இந்த மண்ணின் முதல்வராக இருந்தார். அவரும் இந்த மண்ணில் மதுவிலக்கை நடைமுறையில் தான் வைத்திருந்தார். 54 1963 வரை நமது தாத்தா பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்கின்றார். அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்கின்ற போது தமிழகத்தின் எழுத்தறிவு கல்வி அறிவு வெறும் 7% தான். அந்த 7% இருந்த கல்வி அறிவை நம் தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 37% உயர்த்துறார். சிற்றூர் எங்கும் ஊராட்சி எங்கும் ஆரம்ப பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்து அந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்து படிக்கவும் வைத்து உணவும் அளித்து மிகப்பெரிய சாதனையை செய்தவர் நம்ம தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். கிட்டத்தட்ட 1954 63 வரை தமிழகத்தினுடைய ஆட்சி பொற்கால ஆட்சி. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயம் எப்படி இருந்துச்சுன்னா மாடை வச்சு கமலையில தண்ணி இறைச்சு தான் விவசாயம் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. நம்ம தாத்தா காமராஜர் வந்ததுக்கு அப்புறம் தான் மின் மோட்டார்களை விவசாயிகளுக்கு தள்ளுபடியில் கொடுத்து தமிழகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் விவசாயிகள் இருக்கின்றார்களோ அவர் அனைவருக்கும் தள்ளுபடியில் மின் மோட்டார்களை செலுத்தி விவசாய உற்பத்தியை பெருக்கியவர் நம்ம தாத்தா காமராஜர் அவர்கள். கிட்டத்தட்ட 13 அணைகளை கட்டி அந்த அணைகள் எங்கெல்லாம் கட்டினாரோ அந்த ஒவ்வொரு அணைக்கும் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களை செழிப்புற செய்தவர் நமது தாத்தா காமராஜர் அவர்கள். பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்தவர் நமது தாத்தா காமராஜ் அவர்கள். ஆனால் தெருவெங்கும் குடிப்பகங்களை திறந்து குடிக்க வைத்தவர்கள் கருணாநிதி குடும்பத்தினர். 1963 கட்சியினுடைய கட்டமைப்பிற்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை திறந்து அதற்கு பிறகு நமது தாத்தா பக்தவத்சல முதலியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்கின்றார். 1967 வரை மீண்டும் மதுவிலக்கு தமிழகத்தில் நடைமுறையிலே இருக்கின்றது. அதற்கு பிறகு முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் 1967 அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருகிறார். அவர் சொன்னார் 2 வருடம் ஆட்சி செய்துவிட்டு அவரிடம் போய் மதுக்கடைகளை திறப்போம் என்று சொன்ன போது மதுக்கடைகளை திறந்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் குஷ்டனை வந்தவன் கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம் என்று சொன்னார். அவரும் நடைமுறையில் தான் வைத்திருந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்களும். அண்ணா இறந்த பிறகு மிகப்பெரிய மகான் தமிழின துரோகி கருணாநிதி அரியணையில் ஏறிய உடனே 1970 சரியாக உற்று நோக்குங்கள். இங்கு ஜெயமங்கலத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களே பச்சிளம் குழந்தைகளே எங்களை அங்கங்கு நின்று கொண்டு நாங்கள் பேசுவதை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொது ஜனங்களே தயவு செய்து இந்த வரலாற்றை கேளுங்கள். 1971 கருணாநிதி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது மதுவிலக்கை முதலாக ரத்து செய்து தமிழகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைக்கிறார் கருணாநிதி. அப்பொழுது மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் நமது தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களும் இப்படி இத்தனை வருட காலமாக தமிழகத்தில் இருந்த மதுவிலக்கை ரத்து செய்து இப்படி சாராய கடையை திறக்கிறீங்களே, அப்படி திறந்தால் பல தாய்மார்கள் கண்ணீர் சிந்துவார்களே, பல தாய்மார்கள் தாலி இருப்பார்களே, பல இளைஞர்களின் எதிர்கால வாழ்வு பாழாக்கப்படுமே என்று சொன்னபோது அவர் சொன்னார், அந்த கொடியவர் கருணாநிதி, தமிழகத்தின் நிதிநிலையை சரி செய்ய எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நீ நல்ல தலைவனாக இருந்திருந்தால் உனக்கு வழி தெரிந்திருக்கும். நீ தலைவன் அல்ல, நீ இந்த நாட்டிற்கான தலைவன் அல்ல, உன் குடும்பத்திற்கான தலைவன். நீ உன் குடும்பம் என்று ஆசியா கண்டத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்களின் பொருளாதார நிலை எங்கிருக்கிறது என்று சரியாக சிந்தித்து பாருங்கள். தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் கருணாநிதி அவர்கள் செய்த மிகப்பெரிய துரோகம் 2 துரோகம். தமிழகத்தில் மதுக்கடையை திறந்தது, இன்னொன்று ஈழ தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகம் இழைத்தது. 2009 போர் உச்சகட்ட காலத்தில் அங்கு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இங்கு கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு
காங்கிரஸ் மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சியிடம் அம்மையார் சோனியா காந்தியிடம் ஒரே ஒரு வார்த்தை, போரை நிறுத்தியா இல்ல திமுக எம்பி 40 எம்பி நான் ராஜினாமா செய்ய சொல்லவா என்று ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தால் அன்னைக்கு அந்த 1.5 லட்சம் மக்கள், ஈழ தமிழக மக்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் ஏன் கேட்கவில்லை தெரியுமா? 40 எம்பி காங்கிரஸ் எம்பி நம்ம ராஜினாமா பண்ண சொல்லிட்டோம்னா இங்க 27 எம்எல்ஏ நம்மளுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறான் தமிழகத்துல, அவன் ராஜினாமா பண்ணிட்டான்னா அற்ப முதலமைச்சர் பதவி நம்மளுக்கு போயிருன்ற ஒரே காரணத்துக்காக, பதவிக்காக, அற்ப பதவிக்காக 1.5 லட்சம் மக்களை, ஈழ தமிழ் மக்களை காவு கொடுத்தவர் கருணாநிதி. இந்த வரலாற்றை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய மக்கள், எங்களை கவனிக்கக்கூடிய மக்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்சியின் கட்டமைப்பிற்காக தன் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த பெருந்தலைவர் காமராஜர் எங்கே? ஒரு முதலமைச்சர் பதவிக்காக 1.5 லட்சம் மக்களை காவு கொடுத்த கருணாநிதி எங்கே? எப்பேற்பட்ட ஒரு வரலாற்று துரோகம்! சரியாக சிந்திச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சி நாங்க ஆரம்பிச்சு 2016 இருந்து வீடு வீடா வந்து உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடு வீடா வந்து என் உடன் பிறந்தார்களிடம், என் மக்களிடம் துண்டறிக்கை கொடுத்து ஓட்டு கேட்டு வரும். ஒவ்வொரு தேர்தலுக்கு வர்றோம். என்கிட்ட வாங்குறீங்க, துண்டறிக்கைலாம் வாங்குறீங்க, நல்லா தான் பேசுறீங்க. ஆனா ஓட்டு போடுறப்ப உங்க கண்ணெல்லாம் அப்படியே மறைஞ்சிருது. ஒரு ஓட்டுக்கு 1000 500 கொடுத்து உங்களை மங்கடிச்சிடுறாங்க. ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா. இன்னைக்கு பெரியவளம் தொகுதியில 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஓட்டுக்கு மட்டும் 10 கோடி ரூபா கொடுக்குறான். திமுக காரன் சரி, அதிமுக காரன் சரி. 500 ரூபா கொடுத்தா 10 கோடி, 1000 ரூபா கொடுத்தா 20 கோடி ஓட்டுக்கு மட்டும். அதுக்கு மேல எவ்வளவு காசு தனியா செலவழிக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு அடிபடுறீங்க. இப்ப இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிள்ளைகளுக்கு பள்ளி கட்டணம் செலுத்துவதற்கு தனியார் பள்ளிகளில் பள்ளி கட்டணம் செலுத்த எவ்வளவு சிரமப்படுறீங்க, அதெல்லாம் சிந்திக்கிறீங்களா? அந்த கோபத்தை எல்லாம் தேர்தல் வரும்பொழுது இந்த ஆட்சியாளர்கள் மீது நீங்கள் காட்ட வேண்டும். அற்ப காசு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு மதிப்புமிக்க உங்கள் உரிமையை விலைக்கு விற்று உங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தெருவில் நிற்கிறீர்கள். சரியாக சிந்தித்து பாருங்கள். நாம் தமிழர் கட்சி ஏன் வேண்டும்? நாம் தமிழர் ஆட்சி அப்படின்னா பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இது எதுவும் இல்லாத தூய தேசம் படைப்போம். அதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், மண் வளம், மலை வளம், கடல் வளம், இவை அனைத்தையும் பாதுகாப்பது. இவை அனைத்தையும் பாதுகாத்து அடுத்து வரக்கூடிய தலைமுறை கையில் அதை பாதுகாப்பாக ஒப்படைப்பது. இப்படி எங்களுக்கு மிகப்பெரிய கனவுகள் நிறைய இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய எங்கள் உறவுகள் பேச வேண்டும் என்பதற்காக என்னுடைய முடித்துக் கொண்டு விலகுகின்றேன். இனமானம் காக்க புலிக்கொடி பறக்கட்டும், இனி ஏனும் இம்மண்ணில் தமிழ் குடி சிறக்கட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.